டிஎம்கே எப்பவுமே கூட்டணி கட்சிகளை வளரவே விடாது சார். வன்னி அரசு மாதிரி ஒரு அமைச்சரை ஒருத்தர் நீங்க அமைச்சரா போட்டிருக்கீங்கன்னு சொன்னா வேலியில போற ஓனானா மடியில கட்டிக்கிட்ட மாதிரி தான் கதை. இன்னுமே விஜய்க்கு வந்து ஏறு திசை தான். கொஞ்ச நாளைக்கு ஏறு திசை, இறங்கு திசையெல்லாம் கிடையாது, ஏறு திசை தான். விஜய் அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, நாங்க வந்து எல்லா மதமும் சம்மதம் சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவத்தை மட்டுமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்துக்களுக்கு நண்பர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நோட்டா கட்சியை மாறி போச்சு, அதனால ஒரு நோட்டா கட்சியா இருக்குது. நீங்க எவ்வளவு விஜயை திட்டுறீங்களோ, எவ்வளவு விஜய்க்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு விஜய்க்கு கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும். டெல்லி பிஜேபி தலைமைக்கு விஜய் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆனா விஜயை இயக்கக்கூடிய சக்திகள் வந்து ஆன்டி இந்தியா சக்திகள், மதமாற்ற சக்திகள். ஸோ அரசியல் பூர்வமா தமிழ்நாட்டில் விஜயை எதிர்க்கிறதுக்கு அண்ணாமலை ஏன் உருவாக கூடாது? ஒருவேளை மத்திய பாஜகவுக்கு டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கலாம் 2029 அப்படின்னா, திருப்பியும் அண்ணாமலையினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? நேபாளில் நடந்ததுதான் இங்க நடக்கும், ஸ்ரீலங்கால நடந்தது இங்க நடக்கும், மோடியை அடித்து விரட்டுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? ராகுல் காந்தி சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் சார். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று நம்முடன் அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு வந்து விசிகா வந்து தாவேகாவை தேர்தலுக்கு முன்னாடி விமர்சிச்சது. இப்ப வந்து தாவேகா ஆட்சியில பங்கேற்று இருக்காங்க. வன்னி அரசு வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பதவி ஏற்றிருக்காரு. இதுல விஷயம் என்னன்னா, ராசா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெண்களை இழிவுபடுத்துற முறையிலையும், அதே சமயத்துல ஐயுஎம்எல் விசிகா ரெண்டையும் ரொம்ப சாடி வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. விசிகா அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் வந்து இந்த எங்களை வளர்த்து விட்டதா சொல்லி எங்களுக்கு ஒரு விதமான பங்கும் கொடுக்காத சமூக நீதி தானே உங்களுது அப்படின்னு திமுகவையும் சாடி இருக்கு. நம்ம இதை வந்து எப்படி பாக்குறீங்க? இது ஒன்றும் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இத முடப்பெங்குன்னு அவர் சொன்னாரு. அவங்க போய் ஜாயின் பண்ணது டிஎம்கேனுடைய ஃபுல் ஆசீர்வாதத்தோட தான். அது காரணம் என்னன்னா, ஏடிஎம்கேனுடைய இது வரக்கூடாது அப்படிங்கிறதுனால டிஎம்கே காரங்களே சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் எப்படி போகத்தான் போகும், நீங்கள்லாம் போங்கன்ட்டு. அப்படி இன்கேஸ் டிஎம்கே காரங்க கையில ரிமோட் இருக்கல அப்படின்னு சொன்னா முதல் நாளே அவங்க வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்களே. 3 நாள் 4 நாள் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களும் வேற என்ன, கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் 4 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மந்திரி சபையில ஜாயின் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வேற இருந்தது. இவருக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ முன்னும் பின்னும் முரணா பேசுற மாதிரி தான் இருக்கு. முதல்ல ஒரு மாதிரி சொல்லுவாரு, அப்புறம் வேற மாதிரி சொல்லுவாரு, அப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாரு. காட்டுமன்னார் கோயில நிக்கிறேன் பாரு, அப்புறம் நிக்கல அப்படிம்பாரு. இந்த மாதிரி அதே மாதிரி முதல்ல பாஜகவினுடைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னாரு, பி டீம் அப்படின்னாரு, கடைசியில் இப்ப ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. இந்த டிஎம்கே கூட இவ்வளவு வருஷமா இருந்து நம்மளால ஒன்றும் சாதிக்க முடியல. போன ட்ரிப்பாவது 4 இடங்கள் எம்எல்ஏ இருந்தாங்க, இப்போ 2 எம்எல்ஏ கூட நின்று போச்சு. இதுக்கப்புறமா என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. கள நிலவரம் வேற மாறி போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே வந்து விஜய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. தாவேகா விஜய் நீங்க தான் பாக்குறீங்க. டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் அங்க போறாங்க. விடுதலை சிறுத்தைகள் சீமான் கட்சியா அங்க போயிட்டாங்க ஏற்கனவே. இதை தவிர பாஜகல இருந்து கூட அங்க போறதுக்கு நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ எது ஃபியூச்சர் அப்படின்னு அவர் பாக்குறாரு. டிஎம்கே கூட அவர் என்ன சொன்னாரு, முதல்ல என்ன சொன்ன 2 days பேக் கூட அதையே ரிப்பீட் பண்ணினாரு. அதாவது ஒரு தலித் தலைவர் முதல்வர் ஆவதற்கான சூழ்நிலை இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களை அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திருமாவளவனுக்கு டிஎம்கேக்குள்ள ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, மரியாதை இருக்குல்ல. அதனால்தான் அவர் வந்து உங்களை வளர விடாம பாத்துக்கிட்டாரு. டிஎம்கே எப்பவுமே கூட்டணி கட்சிகளை வளரவே விடாது சார். காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், மதிமுக ஆகட்டும், அல்லது இந்த மாதிரி சின்ன அல்ற சில்லற கட்சிகள், கொங்கு தமிழர் பேரவை, அந்த மாதிரி சின்ன கட்சிகள் ஆகட்டும், யாருமே வளர விட மாட்டாங்க. ஆனா திருமாவளவனுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பெரிய ஆசை, ஏதாச்சும் ஒரு இதுக்கு பண்ணணும்ட்டு. சரி, அவரு எம்எல்ஏ கிடையாது, வன்னி அரசும் இன்னொரு தரம் எம்எல்ஏ. வன்னி அரசு எம்எல்ஏ, நீங்க வன்னி அரசு மந்திரியாக நீங்க சொன்னா ஆளூர் ஷானவாஸ் என்ன சொன்னாரு, தொலைச்சு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு தான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க கட்சியில. உங்க கட்சியினுடைய கீதமே, கட்சி கீதமே அதுதான். அதைத்தானே உங்களுடைய எம்எல்ஏக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க, தொண்டர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு போர்க்குரல், திருமாவளவனுக்கு வளவனுக்கு எதிராகவே ஒரு பெரிய போர்க்குரல் எழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ திருமாவளவனுக்கு வந்து ஒரு ஆல்வேஸ் ஈஸ் இன் டைலமா. விஜய் கட்சிக்கு போகணுமா வேண்டாமா, முதல்ல காங்கிரஸ் கட்சி போகட்டும் அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒண்ணும் இல்லை சார், அடுத்த பிரகாசமான வாய்ப்பு பாஜக கூட தான் இருக்குன்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பாஜக கூட வந்துருவார். அவரு ஹிந்து தர்மத்துக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருவார் அவரு. அதே மாதிரிதான் டிஎம்கேயும் பேச ஆரம்பிக்கும். அதனால எங்க காத்து அடிக்கிறதோ அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு அவர் டிசைட் பண்ணிருக்கிறாரு. இது ரொம்ப சரியான இதுதான். ஆனா வன்னியரசு மாதிரி ஒரு அமைச்சரை ஒருத்தரை நீங்க அமைச்சரா போட்டிருக்கீங்கன்னு சொன்னா வேலியில போற ஓனானா மடியில கட்டிக்கிட்ட மாதிரி தான் கதை. ஏன்னா வன்னியரசு அந்த மாதிரி ஆளுதான். அதாவது அடங்கமறு அத்துமீறி கட்சிக்குள்ள மட்டும் இல்ல, கட்சிக்கு வெளியிலையும் முதல்வருக்கும் அதே தான் அந்த ஆட்டிடியூட் தான் காமிக்க போறாருன்னு நம்ம பாக்குறோம். இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். அது வந்து ஒரு ஸ்மூத் செயல் இருக்காது இந்த அரசுக்கு. இந்த மாதிரி ஒரு டிஸ்பேரேஜிங் குரூப்ஸை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க கொள்கை அப்படின்னுட்டு. காங்கிரஸ் கட்சி சனாதனத்திற்கு எதிர்ப்பு கிடையாது, ஆனா பெரியாரை ஒத்துக்குவாங்க. பெரியார் அப்படின்னு சொல்லப்படுகிற ராமசாமி நாயக்கரை ஒத்துக்குவாங்க. இவங்க வந்து டெட்லி எகென்ஸ்ட் பிராமின்ஸ், டெட்லி எகென்ஸ்ட் ஹிந்துஸ். வன்னியரசு அந்த முஸ்தபா மாதிரி ஆளுங்கள்லாம் அவருடைய கட்சி தவைக்காக்குள்ளேயே நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பாருங்களேன், இப்போ ரமேஷை வந்து ஸ்ரீரங்கம் ரமேஷ உள்ள போட்ட உடனே, அதுவும் அறநிலையத்துறையில போட்ட உடனே நீங்க எப்படி அதை போட்டீங்க அப்படின்ட்டு வீரமணி ஆரம்பிச்சிட்டாரு. வீரமணி யாரு? 5 தலைவர்கள், கொள்கை தலைவர்கள் நடுநாயகமா இருக்கிறது ராமசாமி நாயக்கர். அந்த ராமசாமி நாயக்கனுடைய ட்ரஸ்டுக்கு அவர் தான் அரங்காவலர். அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் வீரமணி பேசுறத இப்போ விஜய் எப்படி தட்டி கழிக்க போறார்? ஆனா ஒரு விஷயம் நான் பாக்குறேன் சார், ஆல் கிரெடிட் டு விஜய். வாய் பேசாம இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லிச்சு, தமிழ்தாய் வாழ்த்தை வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே மாதிரிதான் உதயநிதியும் சொன்னாரு, ஸ்டாலின் சொன்னாரு. செகண்ட் டைம் அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது என்ன பாடினாங்க? 3ஆவது ட்ரிப்பு தான் பாடினாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது தமிழ் தாய். அப்படிதான் இருக்கணும் அது. அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்தே மாத்திரம் நம்ம நாட்டினுடைய மண்ணுக்கு நான் வணங்குகிறேன், மண்ணை வணங்குகிறேன். அதுக்கப்புறமா தேசிய கீதம், அதுக்கப்புறமா தான் தமிழ்நாடு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம். அப்படிதான் இருக்கணும் அது. சோ அதுல எந்த விதமான, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்காரங்க எப்படி அதை வந்து உள்டாவ பண்ணிட்டாங்க. அதாவது தங்களுடைய நிலைப்பாட்டுல இருந்து அவங்க எப்படி பின்வாங்கிட்டாங்கிறத பாருங்க. நாங்க சொன்னோம், ஆனா அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மத்திய அரசனுடைய இதுதான் அது, அட்வைஸ் தான் அது, அதை மீற முடியாது, அது அப்படி இருக்கட்டும்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு அதை அப்படியே தொங்க விட்டுட்டாரு பாருங்க. அது அதாவது நாங்க வந்து போராடுவோம், ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் சொன்னா போராட்ட குழும் உள்ளவர்கள் தானே. உடனே நாங்கள் போராடுவோம், சாலை மறியல் பண்ணுவோம், ரயில் ரோக்கோ பண்ணுவோம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. அதை அப்படியே சைலண்டா விட்டுட்டாங்க, கேட்டு விட்டுட்டாங்க. இந்த ஆல் திஸ் திங்ஸ் நீங்க இந்த மந்திரி சபையை பத்தி கேட்டீங்க. இந்த மந்திரி சபையில முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய பல சமாச்சாரங்கள், கட்சிகள், இந்த சின்ன சின்ன கட்சிகள்னால ரொம்ப பிரச்சனை வரும் அவருக்கு. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப நாள் பயணிக்க முடியாது. இது ஒரு விஷயம், எப்போ வேணாலும் அவங்க வந்து கவுத்து விட்டுருவாங்க. 2வது ஏடிஎம்கேல இருந்து வந்த அந்த 25 பேர், அந்த இப்போ 25 பேர் நாளைக்கு 22ஆ குறையலாம், நாளைக்கு 18ஆ கூட குறையலாம், அப்படிதான் தோன்றது எனக்கு. அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன? அவங்க வந்து நிராகரிக்கப்பட்டு அங்கீகாரம் மறுக்கப்பட்டு அவங்க வந்து திருப்பி தேர்தலில் நின்று தவைக்கா உறுப்பினர்களாக வருவார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கும்போது கட்சியில மந்திரி சபையிலேயே ஒரு சிலருடைய இண்டக்ஷன், அதாவது ஒரு சிலரை மந்திரியாக ஆக்கியது கேள்விக்குரியதாக மாறி இருக்கு அப்படிங்கிறதை பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிதி அமைச்சர் மரிய வில்சனை பத்தி ஒரு ரொம்ப வயலண்ட் வீடியோ ஒன்று வெளியில வந்துச்சு. அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா நிறைய பேர் அது எஸ் ஆமா அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு நிதி அமைச்சர் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கணும்.
அந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற ஒரு மனிதரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். தங்கம் தென்னரசு வந்து படிச்சவரு, அவருக்கு அந்த ஸ்டேட்டஸ் இருந்தது. அதே மாதிரிதான் பழனிவேல் தியாகராஜனுக்கும். அதை விட்டாச்சுன்னு சொன்னா நீங்க திடீர்னு சேகர் பாபுவெல்லாம் நிதி அமைச்சரா போட்டா எப்படி இருக்கும்? இது இன்னொரு சேகர் பாபுவோ மாறிச்சுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து போன உடனே அவர் மந்திரி பதவி ஏத்துக்கிட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்த வீடியோ என்ன தெரியுமா? ஆடியோ புகைப்படம் என்ன தெரியும்? ராமசாமி நாயக்கருடைய சிலைக்கு அவர் வணங்குற மாதிரியும் அவருக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கிற மாதிரியும் வந்தது. அதாவது அவர் ரொம்ப நாளாவே லாங் டைம் ராமசாமி பக்தர் தான். அதுக்கப்புறமா நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் உண்மையிலேயே ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்தவராக இருக்குமோ, அதாவது ஆன்டி சனாதனம், ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின் சென்டிமெண்ட் உள்ளவராக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தது. அதுக்கப்புறமா இன்னைக்கு திருப்பியும் அவர் வந்து அந்த ராமர் கோவிலுடைய அயோத்தியா ராமரை போட்டுட்டு அதை பத்தி ஒரு புகழ்ந்து சனாதன பூமி தான் இது, ஆன்மீக பூமி தான் அப்படின்ட்டு போட்ட 2024 ட்வீட்டை இப்போ திருப்பியும் வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்சு திருப்பியும் போட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே வந்து உங்க இமேஜ் டேமேஜ் ஆகுறது. இனிஷியலி பாருங்க, மரிய வில்சன் ஆகட்டும், இவராகட்டும், ஃபார் தட் மேட்டர் நம்ம இவர் விஸ்வநாதன் கூட, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த விஸ்வநாதன் கூட அவர் என்ன பண்ணிட்டாரு, நீட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அதை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிறாரு. என்ன சார் இது? ஏன் சார் நீங்க இவ்வளவு நாளா வந்து இருக்கிறீங்க, நீங்க பாராளுமன்றத்துல வேற இருந்திருக்கிறீங்க, நீட்டை பத்தி தெரியாதா உங்களுக்கு? இந்த மந்திரி சபை மேல, மந்திரியாக இருக்கிறவர்கள் மேல ஒரு மக்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அது இனிஷியல் சந்தேகம் வரும். அதுக்கப்புறமா இவங்களுடைய நடத்தை மூலமாகவும் செயல்பாட்டின் மூலமாகவும் தான் நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே அவங்க நேர்மையா இருக்காங்களா, திறமையானவர்களாக இருக்கிறாங்களா, செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்களாங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இமேஜ் டேமேஜ் ஆன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, ரமேஷ் என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு புதிய வீடியோ போட்டிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த அரசுக்கு, அதாவது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்வர் எதை பத்தி பேசுறதே இல்லை, எல்லாம் சைலண்டா வச்சிருக்கிறாரு. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சொன்னா அந்த பிரச்சனை தனக்கு தானே தீர்த்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி, இந்த ப்ராப்ளம்ஸ் வில் சால்வ் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்னே ஆப் சால்வ் ஹோ ஜாயேகா அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தனியாவே ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும், காலம் அதை சரி செய்து விடும் அப்படின்ட்டு அவர் வந்து விஜய் பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பல விஷயங்களை நான் பாக்குறேன், விஜய் இன்னைக்கு வரைக்கும் வாயை தொடர்ந்து பேசவே இல்லை. ஆனாலும் இந்த இந்த அமைச்சரவை பற்றி சில சந்தேகங்கள் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யறது, வேற வழி இல்லை. சார், இப்ப தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம திமுக கூட்டணியில வந்து அவங்களுக்குள்ள ஒரு சரியான இணக்கம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். ஸோ தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தல் போது அவங்களுடைய கிறிஸ்துவ சிறுபான்மையினர் வாக்கு வந்து தாவேகாக்கு போனது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. இப்ப தேர்தலுக்கு அப்புறம், முடிவுக்கு அப்புறம் ஐயுஎம்எல் வந்து இந்த மாதிரி வெளிப்படையா அவங்களுடைய ஆட்சியில பங்கேற்று இருக்கிறது, இஸ்லாமியர் வாக்குகளும் எதிர்காலத்துல வந்து தாவேகாக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால திமுக வந்து கிறிஸ்துவ வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகள், 2 சிறுபான்மையர் வாக்குல 2 தான் அவங்க மெயினா நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது 2 போன பட்சத்துல இனிமே இந்துக்கள் வாக்க நம்ப ஆரம்பிப்பாங்களா? நீங்க வந்து போன மெசேஜ்ல ஒரு கோடிட்டு காமிச்சீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து டிஎம்கே தான் பெரிய லூசர், ரொம்ப பெரிய லூசர். விடுதலை சிறுத்தைகள் அப்கோர்ஸ் லூசர் தான். அவர் ஐ திங்க் திருமாவளவன் கொஞ்ச நாள் முன்னாலே சொன்னாரு, 75% மேல கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் விஜய் கட்சிக்கு தான் போயிருக்குது, இன்னுமே நம்ம கிறிஸ்தவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் முதல்ல கட்டமைக்கப்பட்டிருந்தது. இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னால லயோலா காலேஜ், அதுக்கு பின்னால மற்ற கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல்கள்லாம் இருக்கு. அது தவிர டீப் ஸ்டேட் இருக்கு, இன்டர்நேஷனல் இதெல்லாம் வேற இருக்கு, ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து அவங்க எப்படி புட்டப் பண்ணாங்க மோடிக்கு எகென்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமாகவே ஆயிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். பட் அட் த சேம் டைம் டிஎம்கேக்கு வந்து இன்னொரு பெரிய இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ரொம்ப கிளியரா சொல்லிடுது, இன்னுமே நம்ம காங்கிரஸ் கட்சியை திமுக விமர்சித்தால் திருப்பி அடிக்கவும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம், இன்னுமே
டிஎம்கே கூட காங்கிரஸ் கட்சி சேராது, டிஎம்கே தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வேற போட்டிருக்காரு. இந்த மீன் டைம் ராஜா என்ன பண்ணிருக்கிறாரு, கண்ணா பின்னான்னு என்னென்னலாமோ பேசி ஃபைனலி முடத்தெங்கு அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. முடத்தெங்குன்னு சொன்னா தென்னை மரம் நேரா வளர்ந்துச்சுன்னா காய் எங்க வீட்டுக்கு விழும், கொஞ்சம் இப்படி வளைஞ்சு போச்சுன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு வந்து காய் விழும், நீங்க எடுத்து வச்சுக்குவீங்க, எங்க வீட்டுக்கு விழுந்த காய் அப்படின்பீங்க. காலையில போய் காயெல்லாம் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னால நீங்க அதை எடுத்து உள்ள போட்டுக்குவீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதாவதுங்க, என்னுடைய பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க, அது முடத்தெங்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறமும் கூட, இதுக்கு முன்னாலேயே நிறைய சொல்லிருக்காங்க சார். இதுக்கு முன்னாலேயே கூட திருமாவளவனை வந்து இவங்க என்னென்னமோ மாதிரி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க, விமர்சிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன சொன்னாரு, மிகவும் மன வேதனையுடன் தான் நான் இந்த கூட்டணியில் தொடர்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கே விட்டுட்டு போய் தொலைய வேண்டியது தானே. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், டிஎம்கே கூட போனீங்கன்னு சொன்னா அப்போ இருக்கிற 4 சீட்டு கூட கிடைக்காதுன்ட்டு அதே மாதிரி 2 சீட்டு ஆச்சு. அன்னைக்கே அவங்க வந்து விஜய் கூட போயிருந்தாங்கன்னு சொன்னா ஒரு 6, 7, 10 இடத்துல ஜெயிச்சிருக்கலாம், 2 மினிஸ்ட்ரி வாங்கியிருக்கலாம், ஓரளவுக்கு நல்ல மரியாதை கூட இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ கூட ஒரு கட்சி கிடைக்காம விடுதலை சிறுத்தைகள்ங்கிற பேர்லயே அங்க போயிருக்கிறாரு. கட்சியே இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நவ் கமிங் டு யுவர் கொஸ்டின், இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு, அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பாருங்க. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இப்போ விஜய்க்கு பின்னால எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்கிறத பாக்குறோம். இன்னுமே விஜய்க்கு வந்து ஏறு திசை தான், கொஞ்ச நாளைக்கு ஏறு திசை, இறங்கு திசையெல்லாம் கிடையாது, ஏறு திசை தான். அவருக்கு பின்னால இன்ஸ்டாகிராம் இருக்கு, இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஜென்சி இருக்குது, அமெரிக்கன் இதெல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு, கிறிஸ்தவ இயக்கங்கள்லாம் இருக்குங்கும் போது ஏடிஎம்கே கேப்சர் பண்ண முடியல, டிஎம்கே கேப்சர் பண்ண முடியல, மதிமுகவை கேப்சர் பண்ண முடியல, ஆனா விஜய அவங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சது. அப்படிங்கும் போது விஜய அவங்களுடைய அந்த கண்ட்ரோல்ல இருந்து விட மாட்டாங்க. விஜய் வளர்ந்துகிட்டே போவாரு. விஜய் அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, நாங்க வந்து எல்லா மதமும் சம்மதம் சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவத்தை மட்டுமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஹிந்துக்களுக்கு நண்பர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த முட்டாள் ஹிந்துக்கள்லாம் வந்து ஆஹா அவர் உண்மையிலேயே வந்து சமதர்ம நோக்கு உடையவர் அப்படின்ட்டு அவங்க வந்து விஜய்க்கு பின்னாலே போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் பாஜக ஆளுகள் கூட இன்னைக்கு அவங்க பின்னால போறது நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆப்போசிட்ல யாரு இருக்கா அப்படின்னா 3 கட்சி இருக்கு, அதிமுக, திமுக, 2 பெரிய கட்சிகள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நோட்டா கட்சியை மாறி போச்சு, அதனால ஒரு நோட்டா கட்சியா இருக்குது. இப்போ வளர்ந்து வர கட்சின்னு சொல்லலாம், நம்ம வளர்ந்து வர கட்சி சொல்லலாம். உண்மையிலே சொல்ல போனீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10-15% இது இருக்கத்தான் இருக்கு, இன்னும் கூட இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன இப்போ விஜயனுடைய அந்த அந்த ஏறு தசை கொஞ்சம் பிளாட்டோல வந்து மாட்டிக்கிச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி இவங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு. 2வது, ஏடிஎம்கே டிஎம்கேனுடைய இந்த எதிர்கட்சி அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு தீவிரமா இருக்கோ அல்லது இல்லையோ அதை பொறுத்து இவருடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் தீவிரமாகும் அப்படின்னு பாக்குறேன். நோ சிறுபான்மையினர் மொத்தமா அங்க போயிட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இதுவுமே வந்து டிஎம்கே நம்பி பிரயோஜனம் இல்லை. அதுக்காக ஒரேடியா முஸ்லிம்கள்லாம் வந்து டிஎம்கே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஓரளவுக்கு இன்னும் காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு மெஜாரிட்டி சிறுபான்மையினர் இந்த பக்கம் போயாச்சு. இப்போ டிஎம்கே கையில என்ன இருக்கு, 22% வாக்குகள் இருக்கு. அந்த 22%, 21% டிஎம்கேனுடைய வாக்குகள் மட்டும் இருக்கு. அது கூட இப்போ கம்மி ஆகுமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமா இப்போ வெளியில வர காரணங்கள் 2. அவர் சொல்றாரு, உண்மையை பேசுங்கள், உண்மையான காரணத்தை கூறுங்கள், எல்லா பழியையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். என்ன ஏற்றுக்கிறது? 1 குடும்ப அரசியல், எல்லாரும் நொந்து போய் குடும்ப அரசியல் பண்ணதை பிடிக்கல. பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு 30,000 கோடி ரூபாய் ஒரு குடும்பத்துக்கே போகுதுன்னுட்டு. ராஜா சொல்றாரு சம்பாதிக்க முடியாதவங்க எல்லாம் 2026ல சம்பாதிக்கலாம்ப்பா, நம்ம ஆட்சி தான் வருதுன்னு சொல்றாரு. வரலையே, இப்ப நான் என்ன பண்றது? அது வந்துருதுன்னு சொன்னா திருப்பூர் ஆசாமி, திருப்பூர் மாவட்ட செயலாளர் வந்து அழுது 1/2 மணி நேரம் வீடியோ போட்டு அழுது கட்சியை விட்டு வெளில போயிருப்பாரா? 2வது காரணம் என்ன? மற்ற கட்சிகள்ல இருந்து வரவங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நாங்க 50 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் எங்க வந்து தெரியுமா? 2022ல அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது பல இடங்கள்ல மேயர், பஞ்சாயத்து சேர்மன் இந்த போஸ்டுகள்லாம் பயங்கர அடிதடி இருந்தது. அப்போ
எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதவியை கூட டிஎம்கே காரங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. அப்போ மு.க. ஸ்டாலின் கட்சி தலைவராக அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு போகணும், இது விடுதலை சிறுத்தைகளுக்கு போகணும், இது மதிமுகவுக்கு போகணும், நீங்க எல்லாம் பதவியை விட்டு இறங்குங்கன்ட்டு. அந்த பஞ்சாயத்து சேர்மன் இறங்க மாட்டேங்கிறான், அல்ல இறங்க மாட்டேங்கிறாங்க, அந்த அம்மா இறங்க மாட்டேங்கிறாங்க. அப்போவே அவங்கெல்லாம் வந்து பெரிய அடிதடி பண்ணி, நாங்கெல்லாம் 30 வருஷமா 50 வருஷமா கட்சிக்கு நான் வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இப்போதான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, மேயர் வாய்ப்பு வந்திருக்கு, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சண்டை வந்தது. அப்போ கூட இந்த டிஎம்கே தலைமை சுதாரிச்சுக்கல பாருங்க. நீங்க எங்க போனீங்கன்னு சொன்னாலும் கே.என். நேரு தான் போயிட்டு ஃபயர் ஃபைட் பண்ணி அவங்களுக்குள்ள சமரசம் பண்ணி வைக்கணும். எவ்வளவு நாள் தான் நீங்க சமரசம் பண்ணி வைக்க முடியும்? ஏன்னா உங்களுடைய பாலிசி கரெக்டா இருக்கணும். நிர்வாகிகளுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நாளைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை வரணும். இல்லைன்னு சொன்னா வி.எஸ். பாபு எதுக்கு சார் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணாரு, குளத்தூர்ல நின்னாரு, குளத்தூர்ல நின்று அவர் தோக்கடிச்சாரா இல்லையா சார்? இதெல்லாம் தான் ப்ராப்ளம். ஸோ இந்த 2 காரணத்தினால டிஎம்கே உடைய வாக்குகள் இன்னும் கொஞ்சம் கூட சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே சைட்ல எப்படா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த 17 பேர், அந்த 22 பேர், 25 பேர் என்ன ஆக போறாங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனா இன்னைக்கு திருப்பி அவங்க கட்சிக்குள்ள வரலாமா அப்படின்னு மாதிரியான ஒரு பேச்சு கூட அடிபடுறது கொஞ்சம் 2 பக்கமும் சாஃபன் பண்றாங்க ஸ்டாண்ட் அப்படின்ட்டு. அப்படியே வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய சக்தியாக அது உருவாக போறது இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 2021 தோல்விக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இருக்க போறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு கவர்ச்சிகரமான அரசியல்வாதி அல்ல, தலைவர் அல்ல, இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவர் அல்ல, திட்டங்கள் போடக்கூடியவர் அல்ல, செயல்படுத்தக்கூடியவர் அல்ல. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஏடிஎம்கே மே கோ செப்பரேட் ஃப்ரம் பிஜேபி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்க வெளியே போறதுக்கான இது சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஒருவேளை அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சமயம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அவர் சொல்றாங்க, நீங்க பிஜேபி கழட்டி விட்டுட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. இப்போ நவ் லெஃப்ட் வித் டிஎம்கே. டிஎம்கேனுடைய எதிர்காலம் என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னி மேலும் மு.க. ஸ்டாலின், இப்ப கூட மு.க. ஸ்டாலின் நல்லா தான் பேசுறாரு, ரொம்ப துடுப்பா பேசுறாரு. தனித்து போராடுவோம், தனித்து வெற்றி காண்போம் அப்படிங்கிறாரு. கனிமொழி வேற சொல்லிருக்காங்க, தனியாக களம் காண வேண்டும் எங்க திமுக, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பல பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. மு.க. ஸ்டாலினுக்கு இந்த கட்சி இனிமேலும் வழி நடத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. காரணம் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, கொள்கை கூட்டணி 8 வருஷமா 9 வருஷமா இந்த கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன ஒரு கடைசியில இந்த 2 மாசம் என்னாச்சுன்னு பாருங்க, ஒட்டு மொத்தமா சிதனமாயி போயிடுது. அதாவது விரிசல் மட்டும் விழல, கட்டடமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு தேர்தலுக்கு முன்னாலேயே. இனிமேலும் கூடவே எதிர்கட்சி தலைவர் பதவியை யாருக்கு கொடுத்தீங்க, கே.என். நேருவுக்கோ இல்லைன்னா பெரியசாமிக்கோ இவருக்கோ கொடுத்துருக்கணும், வேற யாருக்காச்சும் சீனியர் பீப்புள் கொடுத்துருக்கணும். அங்க கூட நீங்க உதயநிதியை உட்கார வைக்கும் போது என்ன ஆமா, தொண்டர் என்ன நினைப்பான், சரி அவ்வளவுதான் போல் இருக்கு, குடும்ப ஆட்சியை தொடரும் போல் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கட்சியை திருப்பியும் நம்ம வந்து வளர்க்கணும், ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட கையில என்ன இருக்கு மேட்ரு? விஜய் பத்தி மட்டும் நீங்க எவ்வளவு விஜயை திட்டுறீங்களோ, எவ்வளவு விஜய்க்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விஜய்க்கு கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும், மேல போகும். இதை நான் சொல்றேன். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உதயநிதிக்கெல்லாம் இதோட சரியான புரிதலே கிடையாது. நீங்க வந்து நரேந்திர மோடியை எவ்வளவு திட்டுறீங்களோ, நரேந்திர மோடியை வந்து பணம் நீங்க அபசகுனம் அப்படின்னீங்க, தேளு பாம்பு நீங்க, நீச் ஆத்மி அப்படின்னீங்க, என்னென்னமோ சொன்னீங்க. அவருடைய கிராஃப் மேல போச்சா இல்லையா? 282 இருந்து 303 வந்தாரு, 303 330 வந்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இறங்கிட்டாரு, வேற விஷயம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி மேல எந்த ஒரு அவதூறோ ஒரு அவப்பெயரோ ஒட்டிக்கல அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இன்னைக்கும் அவர் வந்து வேர்ல்டு லெவல்ல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே ரொம்ப பாப்புலர் ஃபிகர் தான். அதே மாதிரிதான் விஜய் நாளைக்கு ஆவார். அதனால விஜயை தாக்குறதை விட்டுடணும். விஜயை தாக்கினாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு தான் இன்னும் டவுன் ஆகும். நோ, இவங்கெல்லாம் சிறுபான்மையினரை இழுத்துட்டு போயிட்டாங்க. பெரும்பான்மை சமூகம் இருக்கே,
இப்போ திடீர்னு அவங்க வந்து பெரும்பான்மையினருக்கு ஆதரவாக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கொள்கை கோட்பாடு அதெல்லாம் நீங்க விட்டுடுங்க. 6 மாசம் முன்னாலேயே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த தேர்தலுக்கு பிறகு டிஎம்கே வில் மூவ் க்ளோசர் டுவர்ட்ஸ் பிஜேபி. ஏன்னா அவங்களுக்கு அதான் வேண்டி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சில்லற கட்சிகள்லாம் சேர்க்கறது அவங்களுக்கு வந்து விஜய் கூட தான் ஃபர்ஸ்ட். டெல்லி பிஜேபி தலைமைக்கு விஜய் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆனா விஜயை இயக்கக்கூடிய சக்திகள் வந்து ஆன்டி இந்தியா சக்திகள், மதமாற்ற சக்திகள், கிறிஸ்தவ சக்திகள். அதனால அவங்களுடைய கட்டுப்பாட்டுல விஜய் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே 2021 தேர்தலையும் 2026 தேர்தலையும் பாஜக கூட நின்று தோத்ததுனால அந்த கட்சியில பாஜக மேல எந்த விதமான மரியாதை மதிப்பு கிடையாது. அதனால அவங்களையும் விட்டுறலாம். மோரோவர் எடப்பாடி பழனிசாமியை எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. கட்சி அவருக்கு வழி நடத்த தெரியல. ஓகே. ஆனா டிஎம்கே அப்படி கிடையாது. டிஎம்கே உடைய கேடர், ஸ்ட்ராங் கேடர் இன்னைக்கு இருக்கு. டிஎம்கே தனியாகவே யோசிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. மூணாவது, அட்வைஸ் சொன்னாங்கன்னு சொன்னா கேட்டுக்குவோம், ஆலோசனைகள் சொன்னா கேட்டுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா 2029 டிஎம்கே கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுல, ஏன்னா அவங்களுக்கு வந்து டெல்லியில இந்த ட்ரிப்பு மாதிரி 245ஓட நிக்க கூடாது. 272 பிளஸ் 300 வரைக்குமாவது அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 15 வருஷத்துக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அங்க. அதை நீங்க முறியடிச்சாகணும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருந்தது. திடீர்னு இந்த பெட்ரோல் ப்ராப்ளம், இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையினால கொஞ்சம் எக்கானமி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து நம்ம தேர்தலை நோக்கி போகும்போது மக்களுக்கு மேல ஒரு அதிருப்தியை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. மோரோவர் இந்த நீட்ல சொதப்பினது ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதே மாதிரி பல இடங்கள்ல அதாவது கிரவுண்ட்ல கான்கிரீட்டா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது. அதாவது ஜென்ரலா நீங்க பேசிட்டு போயிடுவீங்க இல்லையா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ரெட்டோரிக் வச்சுக்குவீங்க. ஆனா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னா உங்களுக்கு டக்குன்னு லைசன்ஸ் கிடைக்கணும், டக்குன்னு உங்களுக்கு வேண்டிய அந்த எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, ரோடு எல்லாமே கிடைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. நீங்க வந்து செமிகண்டக்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா சொல்றீங்க. பட் கிரவுண்ட் லெவல்ல மிகப்பெரிய மாற்றம் வரல. சாப்பாடு கிடைக்காது சார். எக்கனாமிக் growth அப்படிங்கிறது 6 to 7% இருக்கு சார். ஆனா மற்ற சமாச்சாரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அதிகாரிகள் வர்க்கம்னு வச்சுக்கோங்க. அதிகாரிகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எல்லோருக்குமே, மோஸ்ட் ஆஃப் பெரிய பெரிய ஆளுகளுக்கு எல்லாமே கிழக்கு கடற்கரை சாலையில 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. எப்படி அவங்க சொத்து சேர்த்தாங்க? இந்த அதிகாரிகள் நாளைக்கு விஜயை வந்து தவறாக பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏன்னா அமைச்சர்கள் எல்லாமே புதுசு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். ஒரு அமைச்சர் சொல்றாரு தூத்துக்குடியை போர்ட் சிட்டியா மாத்துவோம் அப்படிங்கிறாரு. தூத்துக்குடியே இஸ் ஆல்ரெடி போர்ட் சிட்டி. தூத்துக்குடி போர்ட்டை இப்பதான் விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. இன்னொரு 59,000 கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடி பிளஸ் மற்ற துறைமுகங்களுக்கெல்லாம் சேர்த்து கண்டெய்னர் டெர்மினல் பண்ண போறாங்க, ஸ்பெஷல் வார்ஃப் பண்ண போறாங்க. தூத்துக்குடிக்கு பக்கத்துல உங்களுக்கு கப்பல் கட்டும் தொழிற்சாலைக்கு இடம் தேடி இப்பதான் வந்து ஃபைனலைஸ் ஆயிட்டு இருக்கு. 15,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம ஒரு மினிஸ்டர் இருக்காரு. இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் இருக்கும்போது நேச்சுரலி அதிகாரிகள், ஏன்னா எல்லாருமே கருணாநிதி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, ஜெயலலிதா மாதிரி அவங்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்ட முடியாது, அவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்லி தப்பிச்சுக்க முடியாது, ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களை எல்லாரையுமே, இன்க்ளூடிங் ஆதவ அர்ஜுனாவை நான் சொல்றேன், நிர்மல்குமார், அருண்ராஜ், செங்கோட்டையன் மேலதான் அவங்கள்ட்டெல்லாம் இங்க தப்பிச்சுக்க முடியாது. மற்றபடி எல்லாம் மெஜாரிட்டி மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து இவங்களை வந்து தவறாக நடத்த மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குன்னு தெரியல. மத்திய அரசனுடைய கையில தான் இருக்கு ஐஏஎஸ். நீங்க வந்து ஸ்டேட் கேடரா இருக்கலாம், ஆனா மத்திய அரசின் கையில இருக்கு. யார் யாருக்கு எவ்வளவு சொத்து. சுவேந்து அதிகாரி என்ன சார் பண்ணாரு? இப்போ யூபியில யோகி என்ன பண்ணாரு? எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் உங்க சொத்து பட்டியல் கொடுங்கடான்ற கொண்டு வரணும். அதை சென்ட்ரல் மினிஸ்டீரியல் லெவல்ல அந்த மேட்டரை எடுக்கணும். அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி அல்லது வளர்ச்சி இன்மை, இது ரெண்டையுமே தீர்மானிக்கக்கூடியவர்கள்.
அவங்க மேலேயும் எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. லோயர் லெவல்ல கரப்ஷன் அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி, அதுக்கு போய் பணம் கட்டினாதான், அந்த பணத்தை கீழேந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வேலை நடக்கும். ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு சலிப்பு தன்மை. மத்திய அரசு வேலை பண்றது. இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப சிம்பிள் திங். இஸ்லாமியர்களுடைய அச்சுறுத்தல் இவ்வளவு பயங்கரமான அச்சுறுத்தல் இருக்கும்போது, இன்னைக்கு வந்து இவன் சொல்றான், வக்ஃப் போர்டு சொல்றான், நாடு முழுவதும் டிசிஎஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எங்களோடது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது நீங்க ஏன் ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் கொண்டு வரக்கூடாது? இந்துக்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் அபகரிக்க கூடாது. எப்படியே இருக்கு. எஸ்சி எஸ்டியோட சொத்துக்களை நாம வாங்க முடியாது. ஃபார்மருடைய சொத்தை நம்ம அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து நான் ஃபார்மர் வாங்க முடியாது. டீநோட்டிஃபை பண்ணணும், அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி வெறுப்பு பேச்சை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு லெஜிஸ்லேஷன் போட்டு நாடு முழுவதும் அமலாகும் ஏன் சொல்லக்கூடாது? அதாவது சிங்கப்பூர்லயும் மலேசியாலையும் ஒரு விஷயம் இருக்கு சார். 3 R சொல்லுவாங்க: ரேஸ், ரிலிஜியன் அண்ட் ராயல்டி. நீங்க அந்த ரேஸ் பத்தி பேசக்கூடாது. ஆனா தமிழன் ரேஸ் இனம், நீங்க சைனீஸ் இனம், நான் உங்களுடைய இனத்தை பத்தி பேச முடியாது. நீங்க வந்து இஸ்லாமியர், நான் வந்து ஹிந்து, உங்களை பத்தி நான் பேச முடியாது, நீங்க என்ன பத்தி பேச முடியாது. ராயல்டி, மலேசியால ராயல்டி இருக்கு, அவங்கள பத்தி யாருமே குறை சொல்லக்கூடாது. இந்த 3 அங்க இருக்கும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் 2 பேரும் உள்ள பிடிச்சி போடுவான், அது வேற விஷயம். ஏன்னா அங்க நடந்துட்டு தான் இருக்கும் அது. ஆனா அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, அந்த இஸ்லாமியர்களுடைய எச்சரிக்கை, அந்த அச்சுறுத்தல், இதெல்லாம் வந்து இந்துக்களுக்கு கம்மியாயிடும். இல்லைன்னா மேற்கு வங்காளத்துல 49 வருஷமா என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். இது மாதிரி பல விஷயங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் நிறைய பண்ண முடியும். அந்த எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்தது. ஆனா 15 வருஷத்துல கொஞ்சம் ஒரு சோர்வு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அந்த ஒரு காரணத்தால எப்படி வெஸ்ட் பெங்கால்ல அவங்க வந்து ஹிந்து கன்சாலிடேஷனை கம்ப்ளீட், ஹிந்து கன்சாலிடேஷன்னா அதுக்காக நீங்க வந்து ஹிந்துக்களுக்கு வந்து ஒரு 100,000 பேர் செத்து, ஒரு 10,000 பெண்களுடைய பாலியல் தொல்லை பண்ணி அதுக்கப்புறம் தான் கன்சாலிடேஷன் வரணுங்கிற அவசியம் இல்லை. தீபத்துள்ள தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு கூட நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ண முடியும். அதாவது அதுக்கு அவ்வளவு பெரிய விலை கொடுக்க அவசியம் இல்லை சார். அவ்வளவு பெரிய, அதாவது 1000 வருஷமா நாம ஒரு அந்த விலையை கொடுத்துருக்கோம். இந்து சொசைட்டி 1000 வருஷமா இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்துருக்கு. பாகிஸ்தான்ல கொடுத்துருக்கு, வங்கதேசத்தை கொடுத்துருக்கு, உடம்புல பாதி கொடுத்தாச்சு. அப்படியும் கூட இந்த அச்சுறுத்தல் தொடர்கிறது அப்படின்னு சொன்னா மத்திய அரசு என்ன செய்கிறதுங்கிறது கேள்வி வருமா வராதா சார்? என்னுடைய வேதனையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார். அதனால மத்திய அரசு கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணினாங்கன்னு சொன்னோம்னா, அவங்க 400 சாதாரணமா அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னதை அப்கி பார் 400 பார் திருப்பியும் அதை சொல்ல முடியும். அதுக்கு தமிழ்நாடுல இன்னும் நான் உடனே வந்து டிஎம்கேயும் பாஜகவும் கூட்டு வந்துடும் நான் சொல்லலை. பட் கள நிலவரம் எப்படி இருக்க போறது அப்படின்னா, இப்போ பாஜக வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் பார்ட்டி ஆயிடுச்சு. நேற்று முந்தா நாள் 2 நாள் தான் அங்க வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதான் இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுல அர்த்தம் கிடையாது. இப்போதைக்கு விஜய் பண்ற மிஸ்டேக்ஸ் தொடர்ச்சியா அவருக்கு வந்து காஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா விஜய்க்கு நீங்க எவ்வளவு எதிர்த்தாலும், அதாவது டிஎம்கே விஜயை எதிர்த்தால் அது டிஎம்கேக்கு தான் லாஸ், ஏன்னா விஜய்க்கு கெயின் ஆயிடும். ஆனா பாஜக விஜயை எதிர்த்தால் பாஜகவுக்கு தான் அட்வான்டேஜ். நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஏன்னா டிஎம்கே விஜயை எதிர்த்தது சொன்னா, விஜய் வந்து ஒரு சிறுபான்மையினர் ஆட்சி பண்றாரு, ஒரு சிறுபான்மையினருடைய இது ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கு, அவரை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேக்கு கெட்ட பேர் வரும். ஆனா விஜய் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, எங்களுக்கு சித்தாந்த எதிரி பாஜக தான் அப்படின்னுட்டு. அப்போ ஒய் டோன்ட் யூ டேக் இட் அப்? அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே வாய் மூடிட்டு தான் இருக்கும். ஏடிஎம்கே வந்து எந்த விதமான எதிர்கட்சி அரசியலையும் பண்ணாது. முதன்மை பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் போதே அதை பண்ணல, இப்ப இங்க பண்ண போறாங்க. சோ டிஎம்கே வந்து எதிர்கட்சி அரசியல் பண்ணும், அந்த இடத்துல பாஜகவும் அதே பண்ணும், எதிர்கட்சி அரசியல் பண்ணும், விஜய் மட்டுமே குறி வச்சு தாக்கும். முடிஞ்சு சொன்னோம்னா டிஎம்கேயும் குறி வச்சு தாக்கும், ஏடிஎம்கே கூட தாக்கணும். ஏன்னா இனிமேலாம் ஏடிஎம்கே பின்னால போறது அர்த்தமே கிடையாது, தனியாக தான் அவங்க இருக்கணும்.
ஸோ இந்த சுச்சுவேஷன் நாளைக்கு மேபி 1 இயருக்கு அப்புறமா எப்படி டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து பாஜக டிஎம்கே கூட போகணுமா வேண்டாமா, டிஎம்கே வந்து இந்துக்களுடைய மத உரிமை, இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகள், இந்துக்களுடைய மற்ற உரிமைகள் பத்தி அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு தயாராவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஓகே. இப்ப நீங்க வந்து பாஜகவை பத்தி பேசுனீங்க. பாஜக வந்து தாவேகாவ சித்தாந்த முறையில எதிர்க்க ஆரம்பிக்கும்ட்டு. ஆனா நீங்க உண்மையில ரியாலிட்டியில இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட ஆதரவாளர்கள் தாவேகால போய் நெறைய பேர் வெளிப்படையா வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, தலைமை பதவிக்கு இன்னும் பாஜக வந்து ஒரு சரியான ஆள வந்து இன்னும் முடிவு செய்யாதனால, குறிப்பா சொல்லணும்னா அண்ணாமலைக்கு வந்து ஒரு சரியான ஒரு பொறுப்பையும் அதையும் குடுக்காததுனால, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இன்னைக்கு ஒரு போஸ்டர் பார்த்தோம். ஃபியர்லெஸ் மைண்ட்ஸ் ஹேவ் நோ லிமிட்ஸ் அப்படின்னு அண்ணாமலையை பிரதானப்படுத்தி வந்து வெளிப்படையா வெளியில வருது. இது என்ன காமிக்குது? இல்ல ஆக்சுவலி நான் போஸ்டர் பார்த்தேன். யாருக்கு பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். பர்ஃபெக்டா நீங்க கேள்வி கேட்குறீங்க. இது பாஜகவில் இருக்கிறவங்க வந்து நிஜமாவே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து இது மாதிரி 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. அதாவது 3வது முறை ஆயிடுச்சுன்னு சொல்லணும். 2021 தோற்கடிக்கப்பட்டார், 24 தோற்கடிக்கப்பட்டார். இந்த ட்ரிப்பும் அவருக்கு வந்து இதுவே கொடுக்கல. பிளஸ் அவர் வந்து தலைமை பதவியிலையும் இல்லை. ஆனாலும் வந்து அவருடைய வேலையை அவர் நல்லா பண்ணாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்றோமே அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை விட்டு வெளியில போறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கை பிடிப்பு இருக்காது. அதனால அது ஒன்றும் ஒரு பெரிய லாஸ் கிடையாது. அண்ணாமலையை இவங்க வந்து சென்ட்ரல் ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இது எல்லாமே கெல்வனைஸ் ஆயிடும். எல்லாம் ஒட்டு மொத்தமா வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். அது உண்மைதான். ஆனா இது எப்போ பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆரம்பிச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு 3 வருஷம் இருக்கு இதுக்கு. அதாவது 2029 இந்த தேர்தலுக்கு, மக்களவை தேர்தலுக்கு 3 வருஷம் இருக்கு. அதுக்கு நடுவுல உங்களுக்கு இது வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தலுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அண்ணாமலை வந்து சாதாரணமா வேலை பண்ணாலே போதும். கட்சி தலைவரா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனா நீங்க சொன்ன அந்த போஸ்டருடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரியல. சில பேர் சொல்றாங்க அண்ணாமலை வந்து சொல்ல வராங்க. நான் வெளிப்படையா அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். சோ அண்ணாமலை வந்து ஒரு தனி ஃபோர்ஸா, தனி கட்சின்னு எனக்கு சொல்றதை விட தனி ஃபோர்ஸா வந்து அவங்க இயங்க விரும்புறாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல அவங்க தனி ஃபோர்ஸா இருக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இப்பதான் விஜய் உதயமாயிருக்காரு. விஜய் உதயமாயிருக்கும் போது திருப்பி இன்னொரு அண்ணாமலை அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜயை எதிர்க்கிறதுக்குரிய சக்தி வந்து அண்ணாமலைக்கு தான் இப்ப இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ விஜய் இவ்வளவு பெரிய சக்தியா வரும்போது அதை நீங்க சொன்ன மாதிரி திமுகவுல நேரடியா எதிர்க்க முடியாது. ஏன்னா மத சார்பற்ற விஷயங்கள் வெளில வந்துடும். பாஜக சித்தாந்த எதிரி. சோ அரசியல் பூர்வமா தமிழ்நாட்டுல விஜயை எதிர்க்கிறதுக்கு அண்ணாமலை ஏன் உருவாக கூடாது? அண்ணாமலை உருவாகலாம். ஆனா அவர் தனியா இருக்கிறத விட அவருடைய பின்னால ஒரு மிகப்பெரிய கட்சி இருந்ததுதான் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா கட்சி அவர் பின்னால இருக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். கட்சி அவர் பின்னால இருந்துன்னு சொன்னா அவருக்கு வந்து கட்சிக்கு நல்லது, அவருக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு பார்ப்போம். ஏன்னா விஜய்க்கு பின்னால யாரு இருக்கா அப்படின்னா, நான் டீப் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. ஏன்னா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இருக்கலாம். ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு பல மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கும் போது இதுல கூட ஒரு இதுக்கு பின்னாலே அவங்க இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோன்றது. ஏன்னா டெய்லி பேசிஸ்ல ஏதாவது ஒரு சின்ன டிட்பிட், சின்ன துணுக்கு இன்ஃபர்மேஷன் வரத்தான் செய்யறது, இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை ஒரு கரெக்ட் ரிப்ளை தான். அதாவது ஒரு சரியான எதிராளி தான். விஜய் கட்சிக்கு ஒரு சரியான எதிராளி. ஆனா அண்ணாமலை தனித்து போட்டிடுவார், அப்புறம் தனித்து போய் விடுவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. அண்ணாமலை வந்து சில பேர் சொன்னாங்க அது மாதிரி அண்ணாமலையே வந்து விஜய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற, அதை நான் சத்தியமா நம்பவே இல்லை. அண்ணாமலை பாஜகவை விட்டு போயிடுவார் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா பாஜக அவருடைய எதிர்காலத்திற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அண்ணாமலை மிக நன்றாக அறிவார். அண்ணாமலைக்கு வந்து பிரதமர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அங்க உண்டு. வேற எந்த கட்சியிலுமே வாய்ப்பு கிடையாது. அவர் வந்து மாநில கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார் சொன்னா அப்படியே குன்றித்தான் போவாரு. அதனாலதான் திருப்பி சொல்றேன், அவரை எங்க யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக உடனே வந்து மாநில தலைவரா நீங்க போடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு என்ன டைம் இருக்கு.
ப்ராபபிளி இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை கன்சிடர் பண்ணலாம். அப்போ தான் அவர் வந்து கரெக்டா பீக் பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. பட் இந்த மெயின் டைம் முதல்ல நான் பேசின மாதிரி ஒருவேளை மத்திய பாஜகவுக்கு டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கலாம் 2029 அப்படின்னா திருப்பியும் அண்ணாமலையினுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஆமா, ரொம்ப முக்கியமா. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க போய் தான் வந்து அண்ணாமலையை அவங்க ஏத்துக்காதனால தான் பல விதமான பிரச்சனைகள் வந்தது. இப்ப திமுகவோட நீங்க சொல்ற மாதிரி ஒரு இணக்கமான ஒரு போக்கு வந்தானா அவங்களும் வந்து அண்ணாமலை வளர்றதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா உதயநிதிக்கு எதிராக தான் வளர வேண்டியிருக்கும். சோ அதனால திருப்பியும் அண்ணாமலைக்கு பிரச்சனை வரும்போது அண்ணாமலை எந்த மாதிரி நிலைப்பாடு எதிர்ப்பாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். எக்ஸாக்ட்லி. சோ ப்ராபபிளி இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். இப்போ திடீர்னு அண்ணாமலை அனாயின் பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அப்ப திருப்பி அண்ணாமலையோட பாடு தர்ம சங்கடம் ஆயிடும் அவருக்கும். அப்புறம் திருப்பியும் அண்ணாமலை 3வது ட்ரிப் வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும். 2024 வேஸ்ட் ஆச்சு, 2026 வேஸ்ட் ஆச்சு, உள்ளாட்சி தேர்தலில் வேஸ்ட் ஆச்சு, அது மாதிரி ஆயிடும். 29 வேஸ்ட் ஆச்சுங்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால தான் அண்ணாமலை கூட ரொம்ப கேல்குலேட்டடா தான் இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றாரோ அப்படின்னு தோன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவருக்கு வந்து பாஜகவை விட்டு போறதுக்கான எண்ணம் இருக்காது. ஆனா நாளைக்கு ஒரு வேளை பாஜக வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து பாஜகவை அப்போ கூட விட்டு போக மாட்டாரு. பாஜகக்குள்ளே இருப்பாரு. ஏன்னா கூட்டணி வரது போறது இதெல்லாம் வந்து டெம்பரரி திங். ஆனா பாஜக நிரந்தரம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு கூட்டணியில இருக்கு, தேர்தலில் வெற்றி கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு 25 இடம் கிடைக்குது. அதுல வந்து டிஎம்கேக்கு 15 இடம், இவங்களுக்கு 10 இடம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு. தட் இஸ் ஆல் ஓகே. ஆனா கட்சி பாரதிய ஜனதா கட்சியில அவரு சென்ட்ரல் லெவல்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவருடைய அணுகுமுறை, அவருடைய திங்கிங்கே வேற லெவல்ல இருக்கும். தமிழ்நாடு லெவல்ல இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அதுதான் நடக்க போறது. இப்போவே அண்ணாமலையை அனாயிண்ட் பண்றதுல அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு வந்து ஒண்ணு வந்தது. அதை வந்து மத்திய அரசு வந்து பேன் பண்ணிருக்கு. எதுக்காக அதை பேன் பண்ணணும்? எதுக்காக பேன் பண்ணிருக்காங்க? பயந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இட் ஆல் ஸ்டார்டட் வித் நம்ம சூரியகாந்த், ஜஸ்டிஸ் சூரியகாந்த். அவர் தான் தேவையில்லாம ஒரு வார்த்தையை சொன்னாரு. இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டு யூத்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, காக்ரோச் மாதிரி, பாரசைட் மாதிரி. சில பேர் மீடியாவில் இருப்பாங்க, சில பேர் சோசியல் மீடியாவில் இருப்பாங்க, எல்லாரையும் தாக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றாரு. இது வந்து நிறைய பேர் கோபம் வந்துருக்கு. அது படித்த போது எனக்கே கோபம் வந்தது. 2 டேஸ்க்கு அப்புறமா அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு. அந்த கிளாரிபிகேஷன் வந்து அவ்வளோ அக்செப்டபுளா இருக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு தலைமை நீதிபதி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இவர் தான் வந்து நூபுர் சர்மா விஷயத்துல கூட இவரும் பரடிவாலா 2 பேரும் தான் நூபுர் சர்மாவுடைய மேட்ரு என்னங்கிறது தெரியாம நூபுர் சர்மாவுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாம ஆஃப் த கஃப் ரிமார்க்ஸ் போட்டாங்க. அது ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. கேஸ் டேமேஜ் ஆகி போச்சு, அவங்களுடைய மனநிலையும் டேமேஜ் ஆகி போச்சு. அதாவது ஒரு விக்டிம்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா சார்? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா கவை என்ன பண்ணார் சார்? ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தன் சொல்றான் கஜுராஹோல அந்த மகாவிஷ்ணுவோட சிலை வந்து சிதிலமாயிருக்கு, அதை ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகே, அவன் என்ன பண்ணிருக்கணும்? அவன் தொல்லியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கணும். இவர் சொல்லியிருக்கணும் தொல்லியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம். மகாவிஷ்ணுவை போய் கேட்டுக்கோயேன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மாதிரி திமிர்த்தனமானு சொல்லக்கூடாது, வாய் துடுக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா அவர்கள்லாம் வந்து தேவலோகத்தின் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த வாய் துடுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் வாய் துடுக்கு தான் இந்த காக்ரோச் அப்படின்னு சொன்னது. அந்த காக்ரோச் தான் ஸ்ரீலங்கால அவ்வளவு பெரிய புரட்சி பண்ணிட்டு, பங்களாதேஷ்ல புரட்சி பண்ணிட்டு, நேபாள புரட்சி பண்ணிட்டு, ஏன் 2021 அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் இருக்கணுமே. அதாவது ட்ரம்ப் தோத்து போயிடுறார், பைடன் ஜெயிச்சு விடுறாரு டெமோக்ராட்டிக் கட்சியில. அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் சமயத்துல ட்ரம்ப் என்ன அடவடி பண்ணாரு? மம்தா பானர்ஜி மாதிரி நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. தோத்த பிறகு கூட அந்த மாதிரி ரிசைன் பண்ணல, இவரும் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அங்கேயும் அந்த ஜென்சி தான் இருந்ததுங்கிறத பார்க்கணும். ஒரேடியே நீங்க வந்து இது பண்ண முடியாது, அவங்கள அப்புறப்படுத்த முடியாது. ஜென்சி ஓகே, வேலை இருக்கு வேலை இல்லை, தட்ஸ் a different thing. பட் he has got his own mind, his head. அவனுக்கு திங்கிங் பவர் இருக்கு. அவன் வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அரசியல் அமைப்பை பத்தி, இந்த நடைமுறை பற்றி
எல்லாத்துக்குமே அவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கும் போது அதை மதிக்கணுமா வேண்டாமா? அந்த ஜென்சி தானே சார் இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமா வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக விஜயை வந்து கொண்டாந்து வச்சது. விஜயா எதிர்பார்த்தாரு? விஜய் எதிர்பார்த்தாரா நான் வந்து இங்க வந்து உட்காந்துக்குவேன் அப்படின்னுட்டு? பேரே தெரியாது சார். விஜய் சின்னத்துல குத்த சொன்னாங்க, குத்தினேன், அவ்வளவுதான். பேரே தெரியாது. அவன் மதுரை மத்திய தொகுதியில அந்த கேண்டிடேட் முஸ்தபா ஒரு இஸ்லாமியருங்கிறது கூட தெரியாம நிறைய பேர் குத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்? யார் அது? விசில். எப்படி? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். மொபிலைசேஷன், ஒப்பீனியன் மொபிலைசேஷன் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு இதைத்தான் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சிக்காக, போராட்டத்திற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு. நீங்க பாருங்க, சிஏஏ போராட்டம் நடந்தது. அதாவது குடியுரிமை சட்ட திருத்தம் போராட்டம் நடந்தது. அதுல வந்து எவ்வளவு பேர் வெளிநாட்டுகள்ல இருந்தெல்லாம் வரை வந்திருந்தாங்க. தீபிகா படுகோனையும் போயிருந்தாங்க. தீபிகா படுகோனைக்கு குடியுரிமை சட்ட திருத்தம்னா என்னன்னு தெரியாது போயிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகள் சட்ட திருத்தம் வந்தது, அதுக்கும் அவங்க போயிருந்தாங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க. அது ரெண்டும் பெரிய போராட்டங்கள். அதுக்கப்புறமா ராகுல் காந்தி கையில் எடுத்த ஏதாவது ஒரு போராட்டம், இது தொகுதி மறுவரை ஆகட்டும், எஸ்ஐஆர் ஆகட்டும், அதாவது வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு தீவிர திருத்தம், இது ஆகட்டும், அதாவது ஓட்டர் அதிகார யாத்திரா அப்படின்னு கொண்டு வந்தார், அது நடக்கல. மும்மொழி திட்டம் இவங்க கொண்டு வந்தாங்க, நடக்கல. இருமொழி திட்டத்துக்கு இந்தி திணிப்பு பத்தி நடக்கல. அதே மாதிரி ஓபிசிக்களுக்கு அதிகமான இது வேணும்னு சொன்னாங்க, அது நடக்கல. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க, இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு போராட்டமும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் கொடுக்கல. அவங்களுக்கு எது டிவிடெண்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னா கட்டாக்கட் கொடுத்தது. நாங்க வந்து கட்டாக்கட், அதுவும் வாட்ஸ்அப் மூலமா தான் போச்சு, அதையும் சொல்லணும்ல. கட்டாக்கட் உங்க அக்கௌண்ட்ல 8500 ரூபா மாசத்துக்கு போட்டு விடுறோம், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா போட்டு விடுறோம் சொன்ன உடனே, அதுவும் இஸ்லாமிய பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள்லாம் உடனே போய் ஓட்டு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா 3 இடங்கள்லயும் கிட்டத்தட்ட 50% பிஜேபிக்கு லாஸ் ஆச்சு. அதனாலதான் 245 வந்து நின்னாங்க அவங்க. அதுவும் கூட ஒரு ஜென்சி புரட்சி மாதிரிதான். இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஜென்சி புரட்சி. ஏன்னா படிச்சவங்க இந்த கட்சியும் வேணாம், இந்த கட்சியும் வேண்டாம், அழுத்து போச்சு. எனக்கு 60 வருஷமா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எங்க போனீங்கன்னு சொன்னாலும் அவன் பணம் கேட்கறான், இவன் பணம் கேட்கறான். ஒரு அடிப்படை மாற்றம் எதுவுமே இல்லை. சரி அப்படின்ற விஜய்க்கு போட்டுட்டாங்க. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி உடனே விஜய் பிடிச்சிட்ட காரணமே அதுதான். காங்கிரஸ் கட்சிக்கு பின்னால மோடிக்கு எப்படியாவது ஒரு ட்ரபிள் கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய நாடளவில் போராட்டம் ஏற்பட்டு மோடி தூக்கி எறியப்படணும். அவர் சொன்னார் இல்ல, நேபாளில் நடந்ததுதான் இங்க நடக்கும், ஸ்ரீலங்கால நடந்தது இங்க நடக்கும், மோடியை அடித்து விரட்டுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? ராகுல் காந்தி சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் சார். அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்லலாமா? ஆனா அவர் சொல்றாரு. அது மாதிரி ஆனா அவங்க திங்க் பண்ணிடணும், அந்த லெவல்ல அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கல. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, நாளைக்கு இந்த விஜயை வச்சுக்கிட்டு பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த கரப்பான்பூச்சி சமாச்சாரம் வந்து கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது வந்து ஒரு யாரோ திடுக்கையா யாரோ ஒரு மகாராஷ்டிரியன் பாய் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமா போயிருக்கு. நாளைக்கு இதுவே வந்து ஃபீட் ஆயிட்டு ரொம்ப பெரிய அளவுல அவங்க மொபிலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் பயப்படுறதுக்கு எல்லா விதமான முகாந்திரமும் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். பட் அட் த சேம் டைம் நான் இது இப்போ முடுக்கிட்டீங்க, சரி, இன்ஸ்டாகிராம் முடக்கப்பட்டுள்ளது, வாட்ஸ்அப் எல்லாம் முடக்கப்பட்டுள்ளதுனாலும் கூட நாளைக்கு இது திருப்பியும் ஓப்பன் ஆகாதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால கொஞ்சம் அவங்க அவசரப்பட்டுட்டாங்களா அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். இது ஒன்றும் பெரிய, அதாவது வர்ச்சுவல் மேட்டர் தான் இது. இது வந்து ப்ராக்டிக்கலா வெளியில வரல. அதாவது கட்சி, கொடி, சின்னம், தெருமுனை கூட்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் வரல. அதாவது பிரிக் அண்ட் மார்டர் மாடல் கிடையாது. இது வந்து வர்ச்சுவல் மாடல் தான். இந்த வர்ச்சுவல் மாடல்ல இவ்வளவு பெரிய சக்சஸ் வரும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்க முடியாது. எலெக்ஷன் டயத்துல மட்டும்தான் அது வந்து சான்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது இப்போவே அதை வந்து முடக்கிறதுக்கான
அவசியம் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை திரு வாசுதேவனோடு சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.